வணக்கம். நம்பிக்கை மாணவர்களுக்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி. இந்த தொடரில் பல்வேறு சுயமுன்னேற்ற உத்திகள் குறித்து பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது லைஃப் லாங் லேர்னிங், அறிவை தேடுதல். பாடப்புத்தகத்தை தாண்டி பல்வேறு தகவல்களை, அறிவை தேடுவது எப்படிங்கிறதான் இந்த தலைப்பு. இது குறித்து நம்மோடு உரையாட இருப்பவர் தம்பி யோகன் பிரகாஷ். வணக்கம் தம்பி. வணக்கம் சார். நீங்கள் என்ன படிக்கிறீங்க? வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன்? 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சார். ஆம்பிஷன் ஒரு நல்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியராக வரணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியர். வெரி குட். இப்போ இந்த தலைப்பு, அதாவது பொதுவாக டெக்ஸ்ட் புக் லேர்னிங் அப்படிங்கிறது நமக்கு வேறு வழியில் ப்ரெஷர்ஸில் படிச்சிடறோம் இல்லையா? அதை தாண்டி ஒரு பொது அறிவை தேடுதல், ஒரு நியூஸு அல்லது சொசைட்டி பற்றிய நாலேஜு, பல்வேறு ஸ்கில்ஸ் ஸ்கூலை தாண்டி வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கிறீங்க? அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கான தேடல் இருக்குது? டெய்லி நியூஸ் பேப்பர்லாம் படிப்பேன் சார். டெய்லி நியூஸ் பேப்பர் படிப்பேன். அவுட்டோர் கேம்ஸ் எல்லாம் நல்லா தான் சார் விளையாடுவேன். பட் வந்துட்டு இப்போ நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியருன்றது என்னோட எய்மாக இருந்தாலும், மேபி ஃப்யூச்சரில் ஒரு கலெக்டர், ஒரு இன்ஸ்பெக்டர், அந்த மாதிரி ஒரு நல்ல பொசிஷன் வரணும் என்றதும் ஒரு ஆசை சார். குறிப்பாக சொல்கிறதா இருந்தால் நிறைய எக்ஸாம்பிள்ஸ், அதாவது இந்த ஸ்கூல் அல்லது காலேஜ் அறிவை தாண்டி பொது அறிவை தேடக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது. ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக் ஃபவுண்டர் மார்க் சுகர்பர்க். அவர் வந்து உங்களை மாதிரி தான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லி ஒரு பொறியியல் கல்லூரியில் படிக்கிறாரு. அவருடைய கிளாஸ்மேட்ஸ் எல்லாம் யூஷுவல் காலேஜ் நாலேஜோடு இருக்கிறாங்க, காலேஜ் கொடுக்குற ஹோம்ஒர்க்கோடு நிறுத்திக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, அதை தாண்டி கோடிங் கற்றுக்கிறது, தன்னுடைய ஹாஸ்டல் ரூமில் இருந்து அத்தகைய ஒரு தொடர் பயிற்சிகள். அந்த பயிற்சிகள் தான் சரி குரூப் ஃபோட்டோஸ் ஷேரிங்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்பை தொடங்க ஆரம்பித்து அது அடுத்தடுத்த கட்டங்கள் ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு ஃபேஸ்புக்காக மாறுது. இந்த மாதிரி வழக்கமான பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பை தாண்டி அறிவை தேடுகிறவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதில் இன்னைக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் சொல்ல விரும்புகிறேன். இது வந்து தமிழ்நாட்டு இளைஞர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. ஒரு கிராமத்திலேருந்து வந்து ஒரு இளைஞன் ஏன்னா ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி ஒரு பிஸ்னஸை மாற்றுறாரு அப்படிங்க. ஏன்னா இது வந்து ஒரு தென் மாவட்டத்துலேருந்து திருச்செந்தூர் பக்கத்தில் ஒரு கிராமத்திலேருந்து ஒரு இளைஞர், அவருடைய வந்து ரொம்ப பின்தங்கிய சமூகத்தில் வாழ்ந்தவர். சரியா? அங்கே பள்ளிப்படிப்பும் நிறுத்தப்படுது. அவருடைய சமூக ப்ரெஷர்னால் கழுதைகள் மேய்க்கக்கூடிய ஒரு தொழில் எவ்வளோ அவமானமாக இருக்கும் ஒரு அந்த அந்த வயது ஒரு பையனுக்கு. அதனால் கோவத்தில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு சிட்டிக்கு போறேன்னு சொல்லி முடிவெடுத்து சென்னை வரார். சென்னை வந்து அவருக்கு தொடர்புகள் கிடையாது, கான்டாக்ட் கிடையாது. வேறு வழி இல்லாமல் எக்மோர் பிளாட்ஃபார்மில் படுத்து தூங்குறாரு. பல கடைகளில் போய் வேலை கேட்குறாரு. எல்லாரும் யாராவது ரெஃபரன்ஸோட வா, யாராவது ரெஃபர் பண்ணாதான் வேலை கொடுப்பேன்றாங்க. ஸோ பசி, பஞ்சம், பட்டினி, எக்மோர் பிளாட்ஃபார்மில் நைட் படுத்து தூங்குறாரு. வழக்கம் போல் தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து திடீர்னு போலீஸ் ரைடு வராங்க. யூஸ்வலாக மாத கடைசியில் சந்தேக கேஸ் போடுறதுக்காக வருவாங்களாம். திடீர்னு முதுகில் ஒரு அடி விழுது, லத்தி அடி. எந்திரிக்கிறாரு. அவரை மாதிரி எல்லாரையும் சுற்றி வளைக்கிறாங்க. எல்லாம் கைது பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இவர் பக்கத்தில் இருந்த பையன் வந்து ஓட்ட முடிக்கிறான். இவரும் அதே மாதிரி ஓட ஆரம்பிச்சிடறாரு. ஒரு போலீஸ்கார் பின்னாடி துரத்திட்டே வராரு. பட் இவர் ஸ்பீடுக்கு யாரும் வர முடியல. ரொம்ப தூரம் ஓடி போய் ஒரு டயர்டாகி ஒரு இடத்துல பிளாட்ஃபார்மில் படுத்துறாரு. ஏன்னா படுத்திருந்தா காலையில் ஒருத்தர் ஏர்லி மார்னிங் வந்து ஒருத்தர் தட்டி எழுப்பி, தம்பி நீ படுத்திருக்க இடத்த மட்டும் எனக்கு கொடு, நான் ஒரு 2 ரூபா தரேன்னு சொல்லி கொடுக்குறேன். அவருக்கு ஆச்சரியம், என்னடா பிளாட்ஃபார்மில் படுத்திருக்கிறோம், நம்ம இடத்துக்கு 2 ரூபா தராங்களே அப்படின்னு சொல்லி. அப்புறம் திரும்பி பார்த்து விசாரித்தா அது வந்து அமெரிக்கன் எம்பசிக்கு முன்னாடி உள்ள பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு தெரியும், அமெரிக்கன் எம்பசி எனி டைம் பகலில் பெரிய பெரிய க்யூ இருக்கும் இல்லையா? விசா வாங்குறதுக்காக நிற்கிறவங்க க்யூவுக்காக முந்தின நாள் நைட்டே வந்து தூங்குவாங்க. சிலர் வந்து வேற யாராவது அந்த இடத்த பிடிச்சி கொடுத்தா காசு தராங்க. இது அவருக்கு ஆச்சரியமா இருந்தது. அந்த முதல் 2 ரூபாயில பல நாள் பட்டினி தீர்த்துட்டு பசி ஆறாரு. அப்புறம் அதே ஒரு தொழிலாக்கிறார். டெய்லி வந்து படுக்கிறது, தான் படுக்கிற மட்டலில் பக்கத்தில் ஒரு டவலை போட்டு வச்சு இடம் பிடிக்கிறது. இது ஒரு சின்ன பிஸ்னஸாக வருது. பட் அவர் வந்து எல்லாரோடைய பழகிற முறை, இன்ட்ராக்ட் பண்ணுற முறையை பார்த்துட்டு ஒரு என்ன சொல்லுவோம், அந்த டூரிஸ்ட் விசா எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்கு இல்லையா? அந்த நிறுவனத்து உரிமையாளர் அவர் பார்க்குறாரு. இவ்வளோ துருதுருப்பாக இருக்கான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி அவனை வந்து நீ இடமும் பிடிச்சி கொடு, பகலில் என்னுடைய ஆஃபீஸ்க்கு வா, நான் வந்து இந்த தொழிலை கற்றுத்தரேன்னு சொல்லி இந்த டூரிஸ்ட் விசா எப்படிலாம்
எடுக்கணும், அதுக்கு என்ன ப்ரொசீஜர் எல்லாத்தையும் கற்றுக் தருவோம். இவர் நிறைய கான்டாக்ட்ஸ் உருவாக்கிட்டு முதல்ல அங்கே வேலை பார்க்குறாரு. அப்புறம் அவரே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்பசி தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு அலுவலகத்தை தொடங்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய வணிக நிறுவனம் பல கோடி டர்ன் ஓவருக்கு கொண்டு வந்தாச்சு. சரி, அதனால் ஒரு சின்ன விஷயந்தான், தனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா வேறு வழி இல்லாமல் போலீஸ் அடி தாங்க முடியாமல் வந்து படுக்கிறாரு. பட் அந்த இடமே வந்து ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றுறது இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு லைஃப் ஸ்கில் தான். வழக்கம் போல் எதிர்த்து போகிறது அப்படி போயிருக்கலாம். பட் அப்படி இல்லாமல் அதையே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மாற்றுறதுங்கிறது ஒரு ஒரு அறிவை தேடுகிற ஒரு பண்பு இருக்கிறவர்களால் தான் முடியும். நான் மார்க் சுகர்பர்க் எக்ஸாம்பிளும் சரி சொல்லுவது என்னவென்றால், அறிவை தேடுகிறது ஒரு தொடர் பணியாக இருக்கும். சின்ன வயசில் நம்ம குழந்தையாக இருக்கும்போது என்ன சின்ன சின்ன டீச்சிங்ஸ் நமக்கு கிடைக்குது, அப்படியே கற்றுக்க ஆரம்பிக்கிறோம். பட் ஒரு கட்டத்தில் ஒரு ஷெட்யூல் லேர்னிங், ஸ்கூல் லேர்னிங் வரும்போது சிலபஸ் 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 அப்படிங்கிற ஒரு பார்வைக்குள்ளே நிறைய மாணவர்கள் முடங்கிடுறாங்க. அதை தாண்டி அறிவை தேடுகிற பண்பு இருக்கணும். வளர்த்துக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம், நீங்களே சஜஷன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் வளர்க்குறதுக்கு டெய்லி இப்போ நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்கேன். இதே நான் ஒரு சோம்பேறித்தனமாக இல்லாமல் டெய்லி படித்தா மேபி ஐஏஎஸ்க்கு ஐபிஎஸ் கூட ட்ரை பண்ணலாம். டெய்லி 4 o'clock வேக்கப் டைம் நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. அதாவது என்ஜினியரிங் ஆம்பிஷன் இருந்தால் கூட அதை தாண்டி சிவில் சர்வீஸ் அல்லது அதை போன்ற ஒரு போட்டித் தேர்வில் ஜெயிக்கணும்னு சொன்னீங்க இல்லையா, இதுக்கு முதல் தகுதியே இந்த லைஃப் லாங் லேர்னிங் தான். சரியா, அது இருக்கிறவங்க எல்லாம் ஜெயிச்சிடறாங்க. எனக்கு தெரிஞ்சு யூபிஎஸ்சியோ அல்லது டிஎன்பிஎஸ்சியோ ஜெயிக்கிறதுக்கு முதல் தகுதி அறிவை தேடுகிற பண்பை வளர்த்துக்கொள்வது. நியூஸ் பேப்பர் லேர்னிங், நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறது, பலரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது, தானே பேசி பழகுவது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வளர்த்துக்கிறது, இந்த பேசிக்ஸ் தான். எனக்கு தெரிந்து என்னுடைய பேட்சை 70 பேர் மாணவர்களில் 6 பேர் சிவில் சர்வீஸ் வந்தாங்க. எல்லாருமே இந்த ஸ்கில்ஸை ஒரு கட்டத்தில் வளர்த்துக்கிட்டாங்க. அதுக்கேற்ற ஒரு கல்லூரி சூழல் இருந்தது. எந்த மாணவரும் விருப்பம் இருந்தால், ஏன்னா சிவில் சர்வீஸ் மட்டுமல்ல, எந்த போட்டித் தேர்விலும் ஜெயிக்கலாம், எந்த துறையிலும் உச்சம் தொடலாம். செய்ய வேண்டிய ஒரே விஷயம் லைஃப் லாங் லேர்னிங் இருக்கணும். ஏன்னா ஒரு பக்கம் டெக்ஸ்ட் புக்கு மார்க் அவசியம்தான். சரியா, அது வந்து நல்ல டெக்னிக்ஸ், இதே யூடியூப் சேனலில் அருமையான ஸ்டடி டெக்னிக்ஸ்லாம் சொல்லியிருக்கு. அதை யூஸ் பண்ணால் நல்ல மார்க்கும் ஸ்கோர் பண்ணலாம். அதை தாண்டி வழக்கமான பாடப்புத்தக அறிவை தாண்டி பொது அறிவை தேடுவது அப்படிங்கிற ஒரு பண்பை ஒரு பெரிய அளவில் கல்டிவேட் பண்ணணும். ஏன்னா கிடைக்கிற சின்ன சான்ஸ் கூட விடக்கூடாது. அது நியூஸ் தேடுறது ஒரு விஷயம், சொசைட்டியை பற்றிய அறிவு, ஏன்னா உலகத்தில் என்ன நடக்கு, ஏன்னா ஒரு சயின்டிஃபிக் டெம்பர்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த யூனிவர்ஸ், பூமி இதெல்லாம் எப்போ தொடங்கிச்சு, ஏன்னா இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அறிவு தேடல்ங்கிறது எல்லா துறைகள்லையும் இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய மாணவர்கள் மிகப்பெரிய வெற்றி பெறலாம். நீங்களும் வெற்றி பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறோம். நன்றி சார்.